1970 சோவியத் விஞ்ஞானிகள் ஒரு ஆபத்தான ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க. இந்த ப்ராஜெக்டின் முக்கிய குறிக்கோள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கு அடியில் எவ்வளோ ஆழத்துக்கு இவங்களால ட்ரில் செய்ய முடியும்னு. கோலா பெனின்சுலா அப்படிங்கிற இடத்துல இவங்க பண்ண இந்த ப்ராஜெக்டை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ தசாப்தங்கள் ஆனாலும் இந்த ரெக்கார்டை யாராலையும் பிரேக் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் சோவியத் விஞ்ஞானிகள் இந்த ஆழமான பள்ளத்துக்குள்ள இருந்து பல விசித்திரமான விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு பக்கம் இதுக்கு சம்மந்தப்பட்ட நிறைய கட்டுக்கதைகள் மற்றும் வதந்திகள் காட்டுத்தீ மாதிரி ரொம்ப வேகமாக பரவ ஆரம்பிச்சுது. அப்படி இது கேள்விப்பட்ட மக்கள் பயந்து போனாங்க. உண்மையாகவே விஞ்ஞானிகள் இந்த திகிலான பள்ளத்தில் அப்படி என்னதான் கண்டுபிடிச்சாங்க? பூமியின் ஆழத்தில் நரகம் இருக்கா? இதை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன லைக் எங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, லேட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இங்கே 20 ஸ்டோரி பில்டிங் கட்டப்பட்டுச்சு. இந்த பில்டிங்கில் தான் அங்கே வேலை செஞ்ச 3000 தொழிலாளர்கள் தங்கினாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, உலகின் தலை சிறந்த ஜியாலஜிஸ்ட்டும் இந்த ப்ராஜெக்டில் இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த பள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும்னு ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சு. பகல் சமயத்தில் ட்ரில்லிங் பண்ணுறது கடினமான விஷயம் அப்படிங்கிறதால சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த ப்ராஜெக்டை முடிக்க அதிக நாட்கள் ஆகும்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி அவங்க மெதுவாக ட்ரில்லிங் பண்ணி பூமியின் சுமார் 12.2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போனாங்க. இந்த வெற்றி அமெரிக்கா மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புனதுக்கு சமம். பூமிக்கு அடியில் நரகம் இருக்குன்னு, பேய் பிசாசுகள் அந்த துளை வழியா வெளியே வரும் அப்படிங்கிற கட்டுக்கதைகளை மக்கள் அந்த சமயத்தில் பேச ஆரம்பிச்சாங்க. 1993 இந்த ப்ராஜெக்ட் சில டெக்னிக்கல் காரணங்களால தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுச்சு. உடனே மக்கள் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னு தெரியுமா? உண்மையாகவே இந்த பள்ளத்துக்குள்ள எதனா அமானுஷ்யமான விஷயம் இருக்குமோ, அதனால தான் இந்த ப்ராஜெக்ட் நிறுத்தப்பட்டிருக்கலாம்னு. ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் என்ன கணிச்சிருந்தாங்கன்னா, பூமியின் ஆழத்துக்கு போக போக அங்கே டெம்பரேச்சர் அதிகபட்சமாக 100 to 150 டிகிரி செல்சியஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் வெறும் 5 கிலோமீட்டர் ஆழத்திலேயே டெம்பரேச்சர் 200 டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருந்ததை நோட் பண்ண விஞ்ஞானிகள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரில்லிங்கின் எண்ட் பாயிண்ட்ல பொருத்தப்பட்டிருந்த மைக்கில் சில சவுண்ட்ஸ் ரெக்கார்ட் செய்யப்பட்டுச்சு. இந்த விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்க சில நெட்டிசன்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? பேரன் பிளேட் அப்படிங்கிற படத்தில் வர சவுண்ட் எஃபெக்ட்ஸை இதோடு மிக்ஸ் பண்ணி வெளியிட்டாங்க. இதை கேட்ட மக்கள் பூமியின் ஆழத்தில் ஆன்மாக்களை துன்புறுத்துறாங்க, அந்த அலறல் சத்தம் தான் இது அப்படின்னு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சாங்க. ஆனால் அறிவியல் ரீதியாக இந்த ஆழமான கோலா சூப்பர் டீப் போரோல இருந்து மனிதர்களோட அலறல் சத்தம் ரெக்கார்ட் செய்யப்பட்டதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. பொதுவாக இந்த மாதிரியான சமயத்தில் மீடியா என்ன பண்ணுவாங்களோ, ரஷ்யாவை சேர்ந்த மீடியாக்களும் அதே தான் பண்ணாங்க. எஸ், இதை ஒரு வைரலான நியூஸாக மாற்றினாங்க. இதை கேள்விப்பட்ட மக்கள் எப்படியாவது இந்த மர்மமான இடத்தை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதே போல் அவங்களோட ஆசையும் நிறைவேற ஆரம்பிச்சுது. ஏன்னா விஞ்ஞானிகள் இன்னும் ஆழத்துக்கு, அதாவது 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே டெம்பரேச்சர் சுமார் 300 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. அதனால் அந்த ட்ரில் பிட் மெதுவாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சுது. 12.2 கிலோமீட்டர் ஆழத்தை தாண்டி அவங்களால போக முடியலை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நிரந்தரமாக நிறுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் இது ஒரு பிரபலமான டூரிஸ்ட் பிளேஸாக மாறியது. சரி, விஞ்ஞானிகள் இந்த ஆழமான பள்ளத்திலிருந்து என்ன கண்டுபிடிச்சாங்க அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே விஞ்ஞானிகள் ஒரு புது டெக்னாலஜி, அதாவது பூமிக்கு அடியில் ரொம்ப தூரத்துக்கு ட்ரில் பண்ணுற தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சாங்க. 1970 காலகட்டங்களில் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு மிஷின்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது இது உண்மையாகவே ஒரு மிகப்பெரிய சாதனை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஆழமான பகுதியில் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும்னு விஞ்ஞானிகள் எதிர்பார்த்தாங்களோ, அங்கே டெம்பரேச்சர் அதை விட பல மடங்கு அதிகமாக இருந்துச்சு. விஞ்ஞானிகளோட இந்த ட்ரில்லிங் ப்ராசஸில் 7 கிலோமீட்டர் ஆழத்தில் பசால்ட் பாறைகள் இருக்கும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக வலிமையான கிரானைட் பாறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அப்படி இந்த கண்டுபிடிப்பு மூலமாக இந்த ப்ராஜெக்ட் ரஷ்ய விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. இந்த சாதனையை பார்த்து ஒட்டுமொத்த உலகமும் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இதை பார்த்து பொறாமைப்பட்ட ஜெர்மனி நாடு என்ன பண்ணாங்கன்னா, எங்களால் இதை விட ஆழத்துக்கு போக முடியும்னு நிரூபிக்க 1987 கேடிபி சூப்பர் டீப் போரோல் அப்படிங்கிற ப்ராஜெக்டை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களால ரஷ்யாவின் ரெக்கார்டை உடைக்க முடியலை. வெறும் 9 கிலோமீட்டர் ஆழத்துக்கு மட்டும்தான் போக முடிஞ்சுது. இந்த மாபெரும் வெற்றிக்கு பிறகு ரஷ்ய விஞ்ஞானிகள் இந்த கோலா சூப்பர் டீப் போரோல் ப்ராஜெக்டை தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 1984 மறுபடியும் இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிச்சாங்க.
ஆனா விஞ்ஞானிகள் இங்க ஒரு பெரிய சவாலை சந்திக்க வேண்டியதா இருந்துச்சு. அது என்னன்னா 5 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற டியூபை ஒரு சப்போர்ட்காக அந்த ட்ரில்லிங்கின் துளைக்குள்ள வச்சிருந்தாங்க. இதுக்கான காரணம் ரொம்ப நாட்களுக்கு ட்ரில்லிங் வேலைகள் நிறுத்தப்பட்டாலும் அங்க எந்த விதமான லூப்ரிகேஷன் பிரச்சனைகளும் வராம இருக்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு இங்க எந்த ஒரு வேலையும் செய்யாத காரணத்தால அந்த டியூப்குள்ள நிறைய விரிசல்கள் ஏற்பட்டுச்சு. இதுக்கு மேல இந்த துளைக்குள்ள ட்ரில்லிங் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஞ்ஞானிகள் மறுபடியும் ஒரு புது துளையை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட 5 வருஷங்களுக்கு அப்புறம், அதாவது 1989 மறுபடியும் ஏற்கனவே இருந்த 12 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போனாங்க. இந்த முறை விஞ்ஞானிகள் பல ஆச்சரியமான விஷயங்களை இந்த ஆழமான துளைக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சாங்க. உண்மையா சொல்லப்போனா இந்த துளை ஒரு டைம் மிஷினா மாறியது. ஏன்னா இந்த பூமி ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட நிறைய தகவல்கள் விஞ்ஞானிகளுக்கு கிடைச்சது. பூமி பல லேயர்ஸால உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல ஒரு லேயர் தான் வாட்டர். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பூமியின் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பசால்ட் அண்ட் கிரானைட் மாதிரியான பாறைகளுக்குள்ள அதிக அளவுல தண்ணி இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த தண்ணி எங்கேருந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் பல கட்ட முயற்சிக்கு அப்புறம் இந்த தண்ணி டீப் கிரஸ்ட் மினரல்ஸில் இருந்து வருதுன்னு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது கோபால்ட், பிளாட்டினம், ஜிர்கோனியம், டங்ஸ்டன் மாதிரியான பூமியின் அரிதான மினரல்ஸாக இருக்கலாம்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சுமார் 6 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த பாறைகளுக்குள்ளே இருந்து எத்தனையோ ஆண்டுகள் பழமையான பிளாங்டன்ஸின் ஃபாசிட்ஸ், அதாவது படிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பிளாங்டான் அப்படிங்கிறது ஒரு வகையான உயிரினம். இந்த பிளாங்டன்ஸில் நிறைய வகைகள் இருக்குது, அதாவது பாக்டீரியா, ஆர்ச்சியா, ஆல்கே அண்ட் புரோட்டோசோவா. இந்த கண்டுபிடிப்பு மூலமாக விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்கன்னா, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பூமியில் உயிர் வாழ்ந்திருக்குன்னு. சுமார் 9 கிலோமீட்டர் ஆழத்துக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே எத்தனையோ ஆண்டுகள் பழமையான டைமண்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒருவேளை இன்னும் ஆழத்துக்கு, அதாவது 12 கிலோமீட்டருக்கும் அதிகமாக போனால் அங்கே கோல்டு லேயர்ஸ் இருக்கலாம்னு விஞ்ஞானிகள் நம்புகிறாங்க. நிலவின் மேற்பரப்பில் கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளை ஆராய்ச்சி செய்த அதே ரஷ்ய விஞ்ஞானிகள் தான் இந்த கோலாஸ் சூப்பர் டீப் போரோல் ப்ராஜெக்ட்லையும் இருந்தாங்க. அப்படி அவங்களோட ஆராய்ச்சியில் ஒரு நம்ப முடியாத விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, பூமியின் மேற்பரப்புல இருந்து 6 கிலோமீட்டர் ஆழத்துல கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளும் நிலவின் மேற்பரப்புல கண்டுபிடிக்கப்பட்ட பாறைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குன்னு. இது விஞ்ஞானிகளோட ஃபிஷன் தியரிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்துச்சு. அப்படி இந்த ஃபிஷன் தியரியில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பூமியிலிருந்து தனியா பிரிஞ்சு போன நிலா சோலார் சிஸ்டம்ல தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி பூமியை சுற்றி வருதுன்னு. இது எப்படி நடந்துச்சுன்னா, பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய செலஸ்டியல் பாடி பூமியை வந்து மோதியதால பூமியின் ஒரு பாகம் தனியா பிரிஞ்சு வந்து நிலவா மாறியது. இது இன்னும் நிரூபிக்கப்படாம தான் இருக்கு. அதனால தான் இது ஒரு தியரியா சொல்லப்படுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கா? சரி, இந்த கோலாஸ் சூப்பர் டீப் போரோல் ப்ராஜெக்ட் எதுக்காக நிறுத்தப்பட்டது? ஃபர்ஸ்ட் ரீசன், 12.2 கிலோமீட்டர் ஆழத்துக்கு மேலே விஞ்ஞானிகளால் ட்ரில் பண்ண முடியலை. ஏன்னா அங்கே டெம்பரேச்சர் அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாக இருந்ததால் அந்த ட்ரில் பிட் மெல்ட் ஆக ஆரம்பிச்சுது. அடுத்ததான், இந்த ப்ராஜெக்டை தொடர்ந்து செய்ய போதுமான ஃபண்ட்ஸ் இல்லாத காரணத்தால் நிறுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சதால இதுக்கு மேலே கண்டுபிடிக்க எதுவும் இல்லைன்னு இந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க. உண்மையாக சொல்லப்போனால் பூமிக்கு அடியில் மறைஞ்சிருந்த எத்தனையோ புது விஷயங்களை கண்டுபிடிக்க விஞ்ஞானிகளுக்கு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப உதவியாக இருந்துச்சு. பூமியின் இன்னும் ஆழத்தில் எந்த மாதிரியான விஷயங்கள் மறைஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது? ஒருவேளை அங்கே நரகம் இருக்குமோ? யாருக்கு தெரியும்? இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.